நான் சொல்ற இந்த விஷயம் உண்மையானது, வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல யார் வெற்றியாளர் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. 2 நபர் இருக்காங்க. ஏ அப்படின்ற நபர் வாழ்க்கையில அவர் நினைத்த படிப்பை படிச்சு, அவருக்கான வேலையை செஞ்சு 60 வயது வரையிலும் செல்வ செழிப்போட இருக்காரு. அவருக்கு வீட்டிலும் சமுதாயத்திலும் நல்ல மரியாதை இருக்கு. 60வது வயதுல அவரு செய்யற ஒரு சின்ன முதலீடு தவறா போய் அவருடைய சொத்துக்களையே அவர் இழக்க நேரிடுது. அதுக்கப்புறம் கடைசி வரையிலும் அவர் அவமானமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்கு. பி அப்படின்றவர் சிறு வயதிலிருந்தே ரொம்ப கஷ்டப்படுறவர். அவர் நினைத்த படிப்போ வேலையோ அவரால் செய்ய முடியல. 60 வயது வரையிலும் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. கிண்டல் கேலிக்கு ஆளாகிறாரு. வீட்டிலும் சரி சமுதாயத்திலும் சரி அவருக்கு பெரிய மரியாதை இல்லை. 60 வயது முடிந்த உடனே ஒரு திருப்பமான ஒரு சம்பவம் நடந்து அவர் ஒரு பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. இது ஒரு தற்செயலாக நடந்தது இல்லை. இந்த 60 வருடங்களுடைய அடித்தளத்தை அவர் பயன்படுத்தி 61வது வயதில் இவருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்குது. அதுக்கப்புறம் அவர் குடும்பம் அப்புறம் சமூக கௌரவத்தோட அவர் வாழ்கிறாரு. இந்த ஏ பியில் யார் உண்மையான வெற்றியாளர், யார் வாழ்க்கையில் ஜெயிச்சது அப்படின்ற உங்களுடைய பார்வையை இந்த கமெண்ட்ல தெரிவிக்கணும்.